கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீய திருத்துவத்தின் அன்ஹோலி ட்ரினிட்டியின் இரண்டாவது நபரான அந்தி கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறதான மிருகம், அவன் ஒரு மனிதன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் கொம்புகளில் 10 முடிகளும், தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தன. இந்த மிருகம் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படும். மிருகத்தின் 7 தலைகளும் 7 சாம்ராஜ்யங்களை குறிக்கிறது. பார்வோனை தலைவராக கொண்ட எகிப்து சாம்ராஜ்யம், திக்லாத் பெலேசரை தலைவராக கொண்ட அசிரிய பேரரசு, நேபுகாத் நேச்சாரை தலைவராக கொண்ட பாபிலோனிய பேரரசு, சைரஸ் தரியஸ் ராஜாக்களை தலைவராக கொண்ட மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அலெக்சாண்டரை தலைவராக கொண்ட கிரேக்க சாம்ராஜ்யம், லூசியஸ் டார்குனியஸ் சூப்பர்பஸ் ரோமை ஆண்ட பின்னர் 10 நாடுகள் கொண்ட ஐரோப்பிய யூனியனிடம் மிருகத்தின் 7 தலைகளும் 7 சாம்ராஜ்யங்களையும், எகிப்திலிருந்து ரோம பேரரசு வரைக்கும் 10 கொம்புகள் என்பது 10 நாடுகள் அடங்கிய யூரோப்பியன் யூனியனையும், 10 கொம்புகளின் மேல் உள்ள 10 முடிகள் கிரீடத்தையும், யூரோப்பியன் யூனியன் நாடுகளின் அதிகாரத்தையும் அதனுடைய வல்லமையும் குறிக்கிறது. அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அதன் பின்பு தானியேல் 7:4 தானியேல் கண்டதான தீர்க்க தரிசனத்தில் 4 மிருகங்களில் முதலாவது சிங்கம், கரடி, சிவிங்கி, அதன் பின்பு ஒரு கெடியும் பயங்கரமான மிருகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தல் 13:2 தானியேல் கண்ட தரிசனத்திற்கு மாறாக 4 மிருகங்களையும் கீழிருந்து சிறுத்தை, கரடி, சிங்கம், பெயர் குறிப்பிடாத 4வது மிருகம் கண்டதாக கூறுகிறார். முதல் மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்கள், வாய் சிங்கத்தின் வாய். வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்தது. அந்தி கிறிஸ்துவின் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருந்தது. அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவருக்கும் அது ஆச்சரியத்தை கொடுத்தது. வலுசற்பம் அந்தி கிறிஸ்துக்கு கொடுத்த அதிகாரங்கள் என்ன தெரியுமா? பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய், தேவனையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷிக்கும் வாய், பரிசுத்தவான்களோட 42 மாதங்கள் யுத்தம் பண்ணவும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய ஜனமே, அந்தி கிறிஸ்துவை வணங்குறவங்க யாரு தெரியுமா? உலக தோற்றம் முதல் நம் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள். எப்படி என்றால், உலக தோற்றம் முதல், பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். நம்ம கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. சங்கீதம் 139:16 தாவீது சொல்றார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, அவயங்களில் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்பே நீர் உமது புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் அப்படின்னு. புஸ்தகம்னா அது ஜீவ புஸ்தகம், உலக தோற்றத்திற்கு முன் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவங்க எல்லாம் முன்குறிக்கப்பட்டவங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி. யார் பேர்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ அவங்க எல்லாரும் அந்தி கிறிஸ்துவ வணங்குவாங்க. இவர்கள் யார் என்றால், உபத்திரவ காலத்திற்கு தள்ளப்பட்டவங்க, கேப்சர்ல போகாதவங்க, கைவிடப்பட்ட சபை. இவங்க பேர ஜீவ புஸ்தகத்துல இல்லாதவங்க. இவங்க தான் இந்த மிருகத்தின் முத்திரையாவது, அது நாமத்தையாவது, லக்கத்தையாவது தரித்து கொள்ளணும். அல்லது அவங்க வாங்கவும் விற்கவும் எதுவுமே கூடாது அப்படின்னு வெளிப்படுத்தல் 13, 16, 17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறிந்து தேவன் முன்குறித்தவர்கள் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். தேவனுடைய அன்பை அறிந்து பின்மாற்றத்தில் சென்றவர்கள் யாராவது இருப்பீர்களானால் கர்த்தரிடத்தில் சீக்கிரமாய் தீவிரமாய் திரும்ப கடவும். தேவன் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. எழுதப்படாதவர்களே அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள். அந்தி கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொள்வார்கள். அந்தி கிறிஸ்துவின் லக்கத்தை தரித்து கொள்வார்கள், நெற்றியிலும் கையிலும். 13:9 சொல்றாரு, காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இது எல்லாம் சொல்லப்பட்ட எல்லாமே அந்தி கிறிஸ்துக்கு. அநேகருடைய பிஹேவியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவங்களுடைய பேர் புக் ஆஃப் லைஃப்ல இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். நம்மில் யார் அந்தி கிறிஸ்து?
2 யோவான் 7வது வசனத்தில் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அண்டி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் இருக்கு இந்த உலகத்துல இப்பவும் நடமாடிட்டு இருக்கு, நம்மளை சுற்றி இருக்கு. ஸோ தேவனை அறிக்கையிடாத, அதாவது இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு அறிக்கையிடாத எல்லாருமே அவர்கள் அண்டி கிறிஸ்து தான். பெருமையானவைகளை பேசுறவங்க, தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தூஷிக்கிறவங்க, சண்டை போடுற எல்லாருமே அந்தி கிறிஸ்து தான். ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொண்டு காலத்தை ஆதாயப்படுத்துவோம். ஆமேன்.